நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நேர்காணல் பகுதியில் ஒரு முக்கியமான தோல் பிரச்சினை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். குறிப்பாக இப்போது ஒரு உஷ்ணமான காலம் நிலை கொண்டிருக்கிறது. அதிலும் பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்கு இந்த வட்டக்கடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மூலமாக, அதாவது ஃபங்கஸ் தொற்று மூலமாக வரக்கூடிய பல்வேறு நோய்களிலே இந்த வட்டக்கடி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போது பேசப்படுகின்ற ஒரு தோல் பிரச்சனையாக காணப்படுகிறது. எனவே அதனை முன்னிட்டு நாங்கள் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக கதைக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒருவர், அதாவது விசேட தோல் வைத்திய நிபுணர் டாக்டர் பிரமினி ராஜேந்திரன் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த வட்டக்கடி அதாவது ஃபங்கஸ் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு தோல் நோயாக இது இருக்கிறது. இந்த வட்டக்கடி என்றால் என்ன டாக்டர், இது தெளிவுபடுத்த முடியுமா? வட்டக்கடி என்று சொன்னால் இது ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதுக்கு வேறு பேர்களும் இருக்குது. வட்டக்கடி என்று சொல்லுவோம், ரிங்வேர்ம் என்று சொல்லுவோம், மற்றது டீனியாண்டு. டீனியான்றது வந்து உண்மையிலே இங்கிலீஷ் வேர்ட். டீனியா இன்ஃபெக்ஷன்ன்றது தமிழில் வட்டக்கடி என்று சொல்லுவோம். ரிங்வேர்ம் வந்து ஒரு பொதுவான ஒரு டேர்ம் மாதிரி. ஏன்னா இது வந்து அந்த வருத்தம் விரேக்கில் வந்து ரிங்ஸ் மாதிரி வட்டம் மாதிரி வாரபடியாக இதை நாங்கள் ரிங்வேர்ம் என்று சொல்வோம். ஆனால் ரிங்வேர்ம் என்று சொன்னா போல, வேர்ம் என்று சொன்னா போல இது ஒரு புழுவினால் ஏற்படும் நோயண்டு இல்லை. இது வந்து ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ்களால் வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த வட்டக்கடி என்று சொல்கிறது. இது வந்து இப்போ கூடுதலாக பரவுற ஒரு நிலை காணப்படுது. எங்களோட நாட்டில் மட்டும் இல்லை, எங்களோட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை எடுத்தால் இந்தியா மற்றும் அதை அண்டிய நாடுகள் எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட எங்களோட நாட்டு கிளைமேட் மாதிரி இருக்கிற, அதாவது சூரிய வெப்பம் கூடின வியர்வை கூடின அந்த நாடுகளை எடுக்கைகளே எல்லா நாடுகளிலையும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக பரவுற நிலை காணப்படுகிறது. ஏன் இது இப்போது வந்து அதிகமாக பேசப்படுது? இதுக்கு முன்னே தாக்கம் குறைவாக இருந்து இப்போது ஏன் வட்டக்கடி என்பது பரவலாக எல்லோரும் பேசுகின்ற ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது? ஏனென்றால் இது வந்து இப்போ முந்தியிலும் பார்க்க கூடுதலானோருக்கு இந்த தொற்று ஏற்படுகின்றது. பரவுகின்ற வேகம் கூடிக்கொண்டு போகின்றது. அதற்குரிய காரணங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ முந்தைய காலத்தில் வந்து இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். முந்தி வந்து இது வந்து ஒரு வேறு வகையான ஒரு ஃபங்கஸ் இனத்தினாலே ஏற்பட்டது. இப்போ அண்மையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பார்த்தால் அந்த இனம் வந்து தற்போது இந்த வட்டக்கடியை ஏற்படுத்துகின்ற அந்த ஃபங்கஸுக்குரிய இனம் வந்து சிறிது வேறுபட்டுள்ளது, கொஞ்சம் வேறுபட்டுள்ளது அந்த இனம் வந்து. அப்போ அதால் அந்த இனம் வந்து கொஞ்சம் கூடுதலாக பரவுற நிலையை கொண்டிருக்குது அந்த வகையான ஃபங்கஸ் ஒன்று. இந்த படத்தை பற்றி சொல்லுங்க டாக்டர். இது வந்து எங்களை அந்த ஃபங்கஸின் இந்த படத்தை காட்டுது. இது வந்து மேலே டெர்மட்டோஃபைட்ஸ் என்று கூறப்படுகின்ற ஃபங்கஸ் வகையால் ஏற்படுகின்றது தான் இந்த வட்டக்கடி. மற்ற முக்கியமான காரணத்தை பார்த்தால், அதாவது வந்து பல்வேறு வகையான நோய்கள், பல்வேறு வகையிலே ஏற்படும் நோய்கள். அப்போ இது வந்து இந்த கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து வட்டமாக தோற்றமளிக்குது, வட்டமாக தோற்றமளிக்கும். கூடுதலாக நீங்கள் இந்த படங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வட்டமாகத்தான் இது ஏற்படும். அதால் தான் இதை நாங்கள் வட்டக்கடி என்று சொல்லுவோம். அதிൻ്റെ அந்த கரைப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கரைப்பகுதியில் வந்து ஆக்டிவ் எட்ஜ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து அதன் விளிம்பு வந்து உயர்ந்து காணப்படும். முதலில் சிறு சிறு வட்டங்களாக தோன்றினாலும் இவை வந்து காலப்போக்கில் வந்து சிறிதாக பெருத்து கொண்டு போகும். பெருத்து கொண்டு போய் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணின உடனே அது வந்து வட்டமாக தெரியாது, வந்து வேறு ஷேப்புகளில் வேறு ஒரு பெரிய வட்டமாக இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ இது வந்து கூடுதலாக வந்து எங்கள்ட வந்து தோலை மட்டும் இல்லை, நுகத்தையும் பாதிக்கலாம், தலைப்பகுதி அதாவது முடியையும் பாதிக்கலாம். அதாவது உடம்புல வந்து இது வந்து இது வந்து ஒரு அதிகரித்த நிலையை காட்டுகின்றது. உடம்புல எந்த பகுதியையும் இது தாக்கலாம். இப்போ இது வந்து கூடுதலான தாக்கும் பகுதிகள் என்று நாங்கள் சொல்லுவமாக இருந்தால், கூடுதலாக வந்து எங்களோட உடம்புல இருக்கிற மடிப்பு பகுதிகள், கமக்கட்டு, அரைப்பகுதி, நெஞ்சுக்கு கீழ்ப்பட்ட பகுதிகள் போன்ற இடங்களில் வந்து எங்களுக்கு ஈரப்பதன் கூட தங்கி இருக்கிற, வியர்வையால் தங்கி இருக்கிற ஈரப்பதன் இருக்கிற இடங்கள் என்றபடியாக இந்த இடங்களில் வந்து இந்த ஃபங்கஸ் வந்து
கூடுதலாக வேகமாக, அதாவது இந்த ஃபங்கஸ் வளர்றதுக்குரிய ஒரு மிக பொருத்தமான ஒரு சூழலை கொடுக்குது இந்த மடிப்புள்ள இடங்கள். இந்த படத்தை பார்த்தீங்களா, இந்த கடைசியாக போன படத்தை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து சின்னனா ஆரம்பித்து எவ்வளவு பெரிசாக வியாபிச்சிருக்கின்றதை இது காட்டுது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை விட நீங்கள் நிகத்தில் இந்த நோய் ஏற்படைகளை பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் நிகம் வந்து நிறம் மாறும், நிகம் தடிக்கும், அப்படியான நிகங்கள் தடிச்சு வரும், நிகம் நிறம் மாறும், நிகங்களுக்கு கீழே தோல் உரிகிற தன்மைகள் இருக்கும். இது நிகத்தில் ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது. இது கைப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படத்தில் காட்டுற மாதிரி கையில் வந்து இந்த உள்ளங்கையில் ஏற்படும் போது கூடுதலாக வட்டம் வட்டமாக ஏற்படுவதில்லை. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக தோல் சிறிது சிறிதாக உரிகிற தன்மை காணப்படும். சரி, அதே போல முகப்பகுதியிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, முகத்திலையும் ஏற்படலாம். மற்ற நீங்கள் இப்போ இதுக்கு முதல் காட்டின படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த தலைப்பகுதியில் ஏற்படும் போது கூடுதலாக தலைப்பகுதியில் வந்து சிறுவர்களுக்கு தான் ஏற்படும். அப்போ அந்த தலைப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து முடி, இது இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு கட்டு மாதிரி ஏற்படுது. நான் சாதாரணமற்ற உடம்புல ஏற்படுற ஒரு கட்டு மாதிரி ஏற்படும். இதை விட சில நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தலையில் முடிகள் குறைஞ்சு சில இடங்களில் முடிகள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து முடியில்லாத உருவாகும். அது கூடுதலாக இந்த தலைப்பகுதியில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன் வந்து கூடுதலாக சிறுவர்களுக்கு தான் ஏற்படுகின்றது. சிறுவர்கள் கூடுதலாக இந்த நோயை வந்து அவர்களுடைய செல்ல பிராணிகளில் இருந்து தான் இந்த நோயை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே நீங்க காட்டின படத்துல கூட ஒரு பூனையை காட்டியிருந்தீங்க. அப்ப அந்த நேரம் நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப பூனை மூலமாக கூட இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நாய், பூனை இதிலிருந்து இன்ஃபெக்ஷன். வேறு என்ன காரணிகள் அல்லது எப்படி இந்த தொற்று ஒருவருக்கு பரவுகிறது? காற்றின் மூலமாக கூட ஒருவருக்கு பரவ முடியுமா? இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பொதுவாக காற்றின் மூலமாக பரவுவதில்லை. கூடுதலாக ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு பரவலாம். தொடுகை மூலம், நெருக்கமான தொடுகை மூலம் பரவலாம் ஒரு முறை. மற்றது வந்து அவர்களுடைய, அதாவது பர்சனல் பிலாங்கிங்ஸ் என்று சொல்லி சொன்னால் அவருடைய துவாய், சீப்பு, கேப், மற்றது அவற்றை பெட்டில் நாங்கள் மாறி படுத்தெலும்புறதன் மூலம் அந்த முறையில் பரவலாம். அதாவது அவர்களுடைய சொந்த பாவனை பொருட்களை மற்றவர்கள், நோயுள்ளவர்கள் சொந்த பாவனை பொருட்களை இன்னொருவர் பாவிக்கும் போது, கூடுதலாக உடுப்புகளை மாற்றி பாவிக்கும் போது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பொருட்களை மாற்றி பாவிக்கும் போது ஏற்படலாம். அடுத்தது வந்து செல்ல பிராணிகளிலிருந்து, அதாவது விலங்குகளிலிருந்தும் எங்களுக்கு இந்த நோய் ஏற்படலாம். கூடுதலாக இவ்வாறான முறைகளில் தான் நாங்கள் இந்த நோயை பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல் டாக்டர், இப்போ சில நேரம் சொல்லுவாங்க இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கின்றவர்களுக்கு வருவது குறைவு என்று சொல்கின்றார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு தான் இது விரைவாக பரவும் என்றும் சொல்கின்றார்கள். இதில் எவ்வளவு தூரம் உண்மை தன்மை இருக்கு டாக்டர்? நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச ஆட்களுக்கு இந்த நோய் வரும், விரைவாக வரக்கூடிய வாய்ப்பு, விரைவாக வரும். வந்தாலும் அவர்களுக்கு மற்ற சாதாரண ஆட்களில் வந்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஆக்கள்லையும் இந்த நோய் வரும், இல்லாத ஆக்களுக்கு மட்டுமண்டி இல்லை. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச ஆக்களுக்கு இந்த நோய் ஏற்படும் போது விரைவாக பரவும் நிலை காணப்படுகின்றது. கூடுதலாக கன்னடங்களில் எல்லா இடங்களுக்கும் பரவும் நிலை காணப்படுகிறது. அதே போல் டாக்டர், இந்த வட்டக்கடி ஒன்று வருகின்ற போது ஆரம்பத்தில் என்ன வகையான அறிகுறிகளை இது காட்டும்? அதாவது வந்து கூடுதலாக வந்து இது வந்து கடிக்கும், தாங்க முடியாம கடிக்கும். அதனால தான் அவர்கள் கூடுதலாக இதுக்கு இந்த வட்டக்கடியோட பிரதான அறிகுறியில உண்டு கடி இருக்கும். அதை விட இந்த படங்களில் முதல்ல காட்டின போது சிறு வட்டமாக ஆரம்பித்து வந்து மற்ற பகுதிகளுக்கும் பரவலாம். சிறு வட்டம் சிறிதாக பெரிவடைந்து பெரிய ஒரு பச் மாதிரியும் பெறலாம். மற்றது தலையில் ஏற்படும் போது முதல் கூர்ன மாதிரி தலைமயிர் கொட்டலாம், ஒரு கட்டு மாதிரி வரலாம். நிகங்களில் ஏற்படும் போது நிகங்களில் மாற்றம் பெறலாம். வரும்போது காலையும் கூடுதலாக ஏற்படும் இந்த நோய் வந்து காலில் ஏற்படும் போது, அதாவது வந்து இந்த விரல் இதுகளுக்கு இடையில வந்து தோலுரிகிற தன்மை, வெள்ளையாக இருக்கிற தோல் வெள்ளையாக மாறி ஒரு மெசரேட்டட் அப்பியரன்ஸ் வரும், தோலுரியும், சில நேரம் பொக்களங்கள் மாதிரி ஏற்படலாம். பல்வேறு விதமாக இது வந்து காலில் ஏற்படும் போது ஏற்படும். காலும் வந்து ஒரு பொதுவாக இந்த
ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிற இடம் என்னென்னா நாங்கள் கூடுதலாக கவர்ட் அதாவது சப்பாத்துகள் அணியும் போது கூட வியர்வை அந்த இடங்கள் தேங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறபடியாக காலும் ஒரு பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இப்போ இந்த படத்தை பார்த்தா கூட இது காலில் அடிப்பாகத்தையும் பார்க்கலாம். நீங்கள் சொன்னது போல் விரல் இடுக்குகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக டாக்டர் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது வட்டக்கடி வந்து எப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமாக அல்லது விரைவாக ஏற்படுகிறது? பாடசாலை மாணவர்களுக்கு நினைக்கணும் இப்போ இருக்கிற காலங்களில் விரைவாக இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்ல அதிகமாக பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு இந்த நோய் வருகின்றதெல்லாம் சொல்கின்றார்கள். கூடுதலாக இது வந்து மாணவர்களுக்கென்று மட்டுமல்ல, இது எல்லா வயதினருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதாவது வந்து இப்போ குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்தால் மற்றாக்களுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. ஆனால் கூடுதலாக இப்போ வெளியில் அவுட்டோரில் கூட வெளியில் வேலை செய்கிறார்கள், வியர்வை சிந்தி வேலை செய்கிறார்கள், காலமையிலிருந்து பின்னேரம் மட்டும் உடுப்பு மாற்றாமல் வாஷ் எடுக்காமல் அப்படி வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து இது கூடுதலாக ஏற்படுகிற நிலை காணப்படுகின்றது. அதிலும் பார்க்க கூடுதலாக ஹாஸ்டலில் இருக்கிறார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள், ஓவர் க்ரௌடட் கண்டிஷனில் இருக்கிறாக்களுக்கும் இது கூடுதலாக ஏற்படுகிற நிலை இருக்கின்றது. ஒரு டயபிட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு டயபிட்டிஸின் கண்ட்ரோல் வந்தவைக்கு குறைவென்று சொல்லி சொன்னார். பிளட் சுகர் கூடுதலாக இருக்கும் போதும் அவைக்கு இந்த நோய் கூடுதலாக ஏற்பட இடம் உண்டு. பாடசாலை மாணவர்களுக்கும் ஏற்படலாம், ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதே போல் டாக்டர் இப்போ ஒரு இந்த வட்டக்கடி ஏற்பட்ட ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற போது ஏனையவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இவரிடமிருந்து? அது வந்து அவருடனான நெருக்கமான தொடுகையை தவிர்த்து கொள்ளலாம். முதலாவது ரெண்டு வந்து அவருடைய பர்சனல் அதாவது தனிப்பட்ட அவருடைய பொருட்களை நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது. அவர் எல்லாம் தனக்கண்டு துவாய் சவுக்காரம் சீப்பு தொப்பி படுக்கை எல்லாம் அவர் தனக்கண்டு தனியாக பாவித்து கொண்டால், அதாவது வருத்தம் மாறும் மட்டும் பாவித்து கொண்டால் மற்றவர்களுக்கு இந்த நோயை நாங்கள் மற்றவர்களுக்கு பரவுவதை தடுத்து கொள்ளலாம். மறுபடி அவர் இதுகளை வெலம் தனக்கும் அந்த நோய் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு பரவாமல் பாவித்து கொள்ளலாம். அதாவது வந்து அவர் அந்த நோய் உள்ள பகுதியை தொட்டவுடன் கைகள் சவுக்காரமிட்டு கழுவுவதன் மூலம், மற்ற இடங்களை தேவையில்லாமல் தொடுவதன் மூலமும் மற்ற இடங்களுக்கு இந்த நோய் பரவுவதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இது வந்து ஆரம்ப அறிகுறி வந்து ஒரு கடி தன்மை ஒன்று இருக்கும், அதுக்கு பிறகு அது நாங்கள் சொறிகிற நேரம் அது அப்படி படிப்படியாக போய் அது ஒரு பெரிய நிலையை அடையலாம்னுலாம் சொன்னீங்க. எனவே இந்த வட்டக்கடி இருக்கின்ற ஒருவர் எவ்வாறு அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பராமரித்துக் கொள்ள வேண்டும், அந்த நோயினுடைய தாக்கம் வந்து அதிகரிக்காமல் இருப்பதற்காக? அவர் வந்து அதாவது வந்து பர்சனல் கிளீன்லினஸ் என்று சொல்லி சொன்னால், அவர் வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு நாளைக்கு எங்கட நாட்டில் என்ன 2 தரம் என்றாலும் நாங்கள் குளிக்க வேணும். குறைஞ்சது 2 தரம் என்றாலும் குளித்து அந்த உடுப்புகளை அன்றாடம் மாற்றி கொள்ள வேண்டும். மற்றது அவர் தன் உடுப்புகளை வந்து அன்றாடம் மாற்றி தோய்த்து, அதாவது வந்து ஒன்று வந்து வசதி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் சுடுநீரில் சுடுதண்ணியில் கழுவி நல்ல வெயில் சூரிய வெளி உள்ள இடத்துல காய போட்டு பாவித்து கொண்டால் கூடுதலாக இந்த நோயை அவர் ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ அவர்களுக்கு சுடுதண்ணியில் துவைக்க வசதி இல்லை, சிலர் இந்த தொடர் மாடி குடியிருப்பில் இருக்கும்போது எல்லாம் அவர்களுக்கு வெயிலில் உடுப்பை காயப்போட வசதி இல்லையண்டா அவன் நல்லா அயன் பண்ணி உடுப்பை நல்லா அயன் பண்ணி பாவித்து கொள்ளலாம். அதால் இந்த ஃபங்கஸ் கிருமியை நாங்கள் இல்லாதொழிக்க முடியும். அப்போ சூட்டில் வந்து நேரம் அது அழியக்கூடிய வாய்ப்பு. அயன் பண்ணி கூடுதலாக அவருடைய உள்ளாடைகளை அயன் பண்ணி பாவித்து கொள்வதன் மூலம் அந்த கிருமியெல்லாம் நாங்கள் அந்த உள்ளாடைகளிலிருந்து நீக்குவதன் மூலம் மற்ற இடங்களுக்கு பரவுவதை திருப்பி உருவாகுது, அவருக்கு இந்த நோய் குணமானவுடன் திருப்பி வருவதெல்லாம் தடுத்து கொள்ள முடியும். அதே போல் டாக்டர் இந்த நோயை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு நிச்சயமாக நீங்கள் சில படங்களை பார்க்கின்ற போது கொஞ்சம் பயமாக ஆச்சரியமாக இருந்து இந்த அளவு தூரம் இதனுடைய தாக்கம் இருக்குமான்னு சொல்லி, இதை வந்து நாங்கள் முழுமையாக குணப்படுத்த முடியுமா? அப்படி குணப்படுத்துவதாக என்ன வகையான சிகிச்சைகள் இருக்குது? இந்த வட்டக்கடியை ரிங்வேர்மை முழுதாக குணப்படுத்த முடியும். இப்போ எங்களுக்கு வந்து அதே ஒரு பெரிய ஆறுதல் தான். முற்றாக குணப்படுத்த முடியும். ஆனால் கன பேர் வந்து எங்கள்கிட்ட மருந்தெடுக்க வரைக்க சொல்லினோம், டாக்டர் எனக்கு இது மாதக்கணக்காக இந்த வருத்தம் இருக்குது, வருஷக்கணக்காக இந்த வருத்தம் இருக்குது, எனக்கு எப்படியாவது இந்த நோயை குணமாக்கி தந்துருங்கன்னு சொல்லி அவை அந்த வருத்தத்தை அவைக்கு மாதக்கணக்கு வருஷக்கணக்கு அவைக்கு அது குணமாகாமல் இருக்கண்டா அதுக்கு அவர்கள்தான் பொறுப்பாளிகள். அந்த நோயாளிகளே பொறுப்பாளிகள். ஏனென்றால் அவர்கள் வந்து
ஒன்று அவனோட வந்து ஒத்துழைப்பு வைத்திய ஆலோசனைக்கு வருவதில்லை. முதலாவது வருத்தம் வந்த உடனே வைத்திய ஆலோசனைக்கு வருவதில்லை. அவர்கள் வீட்டில் அவருடைய வேறு ஏதாவது நோய்க்கு முதலில் பரிந்துரைக்கப்பட்ட கிரீமாக இருக்கலாம், அல்லது வீட்டில் மற்றொருவருக்கு வேறு ஒரு நோய்க்கு பரிந்துரைக்கப்பட்ட கிரீம் வீட்டில் இருந்தால் அதை அவர்கள் முதலில் போடுவார்கள். அல்லாது விட்டால் ஃபார்மசியில் போய் ஃபார்மசிஸ்ட்டிட்ட மருந்தை வாங்கி போடுவார்கள். அப்போ ஃபார்மசிஸ்ட்டிட்ட மருந்து வாங்கி போடலாம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் டாக்டராக படிச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. அப்போ உங்களுக்கு சரியான மருந்து கிடைக்குதோ தவறான மருந்து கிடைக்குதோன்னு உங்களுக்கு தெரியாது. ஒன்று வந்து நாங்கள் இப்போ எங்களுடைய அனுபவத்தில் கண்டது வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்கள் வீட்டில் இருக்கும் மருந்துகள் ஃபார்மசியில் வாங்கி போடும் மருந்துகள் எல்லாம் தவறான மருந்துகளாக இருப்பதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தினூடாக கண்டுகொண்டோம். அதாவது வந்து அந்த தவறான மருந்து என்று நான் கூறுவது வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஸ்டீராய்டு என்று கூறப்படும் ஒரு மருந்து. அது வந்து கம்பினேஷனில், அதாவது கம்பினேஷனாக கிடைக்கின்றது. அது வந்து ஃபங்கஸ்க்குரிய மருந்தும் அதுக்குள்ளே இருக்கும், அதே நேரம் ஸ்டீராய்டும் அதுக்குள்ளே கலந்திருக்கும். அப்போ இந்த ஸ்டீராய்டு கலந்த ஃபங்கஸோட கலந்த மருந்தை நீங்கள் போடைக்குள்ள வந்து உங்களுக்கு வருத்தம் டக்குன்னு குறையும். ஏன்னா ஸ்டீராய்டு அதுக்குள்ளே இருக்கிறபடியா அது வந்து கடிய உடனே நிப்பாட்டும். உங்களுக்கு அந்த சிவப்பாக இருக்கிற தன்மை, தோலுரிகிற தன்மை, அந்த ஆக்டிவேட் எல்லாத்தையும் உடனே நிப்பாட்டும். ஆனால் அந்த வருத்தத்தை வந்து அது தோலுக்குள்ளே பரவ பண்ணிக்கொண்டே இருக்கும். வெளியில் இல்லாட்டியும் உள்ளுக்கு இருக்கலாம், உள்ளுக்கு அதை பரவ பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எங்களுடைய அறிவுரை வந்து என்னென்னா, நீங்கள் ஃபார்மசியில் ஒரு க்ரீமை வாங்கி போடுறதா, வீட்டில் இருக்கிற க்ரீமை போடுறதா இருந்தால் தனியாக ஆன்டி ஃபங்கஸ்க்குரிய மருந்து இருக்கிறதில் மட்டும் நீங்கள் பாவித்து பார்க்கலாம் வைத்திய ஆலோசனைக்கு வருவதற்கு முதல். ஸ்டீராய்டு இருக்கிற க்ரீம்ஸ்களை பாவிக்க வேண்டாம். நீங்கள் ஃபார்மசியில் போய் மருந்து வாங்குறேன்னா அவர்கிட்ட கேளுங்க, இதுக்குள்ள ஸ்டீராய்டு இருக்கா, இருந்தால் அதை வாங்கி போட வேண்டாம். நீங்கள் தனியாக ஃபங்கஸுக்குரிய இருக்கிற க்ரீம்களை வேணும்னா நீங்கள் வாங்கி பூசி பார்த்துட்டு தாராளமாக வரலாம். இப்போ எங்களுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் இப்போ சில சிரமங்களை சவால்களை எதிர்நோக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் வந்து தங்களுடைய எண்ணப்படி இந்த ஸ்டீராய்டு இருக்கிற க்ரீம்ஸை பாவிப்பது. ஏன்னா அது வந்து உடனடியாக உங்களோட கடி எல்லாத்தையும் நிப்பாட்டு, ஆனால் வருத்தத்தை பரவ பண்ணிக்கொண்டே இருக்கு. நீங்கள் இந்த க்ரீமை நிப்பாட்டி ஒரு நாள் 2 நாளில் டக்டக்கண்டு முதல் இருந்தாலும் பார்க்க டக்டக்கண்டு அது எல்லா இடமும் பரவி கொண்டு போகும். அதால தான் உங்களுக்கு இந்த வருத்தம் மாசக்கணக்கு வருஷக்கணக்கு மாறுறதில்லை. இப்போ மற்ற ஒரு முக்கியமான இதை வந்து நாங்கள் எங்களுடைய அனுபவத்துக்கூடாத கண்டுன்னு சொல்லி சொன்னால், இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போய் டாக்டர் 4 கிழமைக்கு உங்களுக்கு மருந்தை பரிந்துரைச்சிருப்பார். இப்போ அப்படி நீங்கள் இந்த முதல் படங்களில் பார்த்த மாதிரி இப்போ கனடங்களில் அந்த வருத்தம் விரைக்கல, விசேஷமாக தலைப்பகுதியில் ஏற்படைக்கல, நிகங்கள் ஏற்படும் போது, உடம்புல என்றாலும் கனப்பகுதிகளில் ஏற்படும் போது டாக்டர் உங்களுக்கு பூசும் மருந்துடன் குடிக்கிற மருந்தையும் கொடுத்துருப்பார். அந்த உங்களுக்குரிய இருக்கிற நிலையை பொறுத்து சில நேரம் 2 கிழமையிலிருந்து 6 கிழமை மட்டும் உங்களுக்கு குடிக்கிற மருந்தை டாக்டர் பரிந்துரைத்திருப்பார். ஆனால் சில நேரம் 2 கிழமை 3 கிழமை குடிச்சோண்டு வரைக்கல எங்களுக்கு இந்த மருத்தம் ஃபுல்லாக இல்லாமல் போன மாதிரி வரும். வெளியிலே கடியெல்லாம் நின்று, தோலெல்லாம் உரியிறையெல்லாம் நின்று, சிவப்பெல்லாம் குறைஞ்சி எல்லாம் மாறிடு. அப்போ நாங்கள் யோசிப்போம், வருத்தம் மாறிட்டுது, டாக்டர் கணக்கு மருந்து எழுதிட்டாருன்னு சொல்லி அதோட நிப்பாட்டிடுவோம். 2 கிழமையில நிப்பாட்டிடுவோம், எல்லாம் 3 கிழமையில நிப்பாட்டிடுவோம். ஒன்று வந்து எங்களுக்கு நெடுக பூசிக்கொண்டிருக்கோம் ஒரு பஞ்சியோ, மற்றது வந்து இது மருந்தை குடிக்கிறனாலும் கஷ்டம்தானே. இப்போ 4 கிழமைக்கு மருந்து குடிக்கிறேன்னா லேசான வேலை இல்லை, அப்போ நிப்பாட்டிடுவோம். அப்போ வெளியில் எங்களுக்கு நோய் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற ஃபங்கஸ் இன்னும் இருக்கும். அப்போ அது அடுத்த பிரச்சனைக்குரிய விடயம். முதலாவது வந்து நாங்கள் தேவையில்லாமல், அதாவது பொருத்தமற்ற ஸ்டீராய்டு உள்ள மருந்துகளை பாவிப்பது, டாக்டர் பரிந்துரை செய்யப்பட்ட காலத்துக்கு எங்களோட மருந்தை பாவிக்காமல் விடுவது, மற்றது வந்து நாங்கள் எங்களோட அறியாமையால் நாங்கள் எங்களோட கிளென்லினஸ் அதுகள் எங்களோட அன்றாடம் செய்ய வேண்டியதில் சரியாக செய்யாமல் விடுவதன் மூலம், உதாரணமாக உடுப்பை நாங்கள் வடிவாக கழுவாட்டில் எங்களோட உடுப்பில் இருந்தே திருப்பி எங்களுக்கு வரலாம். அப்போ அதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் சரியாக டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து டாக்டர் கூறுற காலத்துக்கு பாவிச்சு எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் மேபி ஒரு சிலருக்கு இது திருப்பி வர தன்மை இருக்குது. ஒரு சிலருக்கு எங்களுக்கு சில நேரம் இந்த மருந்தை 1 மாதம் 1.5 மாதத்துக்கு கூட பாவிக்க வேண்டிய நிலை இருக்குது.
ஒரு சிலருக்கு நாங்கள் டோசேஜை கூட்ட வேண்டிய நிலை இருக்குது, ஒரு சிலருக்கு அந்த மருந்து வகைகளை நாங்கள் வேறு மருந்துக்கு மாற்ற வேண்டிய நிலைமை இருக்குது. அது ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மாத்திரம்தான். பெரும்பாலானோருக்கு நாங்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியும். அவர்கள் இப்படி மாசக்கணக்கு வருஷக்கணக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருத்தம் ஏற்பட்டவுடன் தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்று அந்த ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்று சொன்னார் விரைவாக குணப்படுத்தலாம். மற்றது வந்து இந்த மருந்துகள் சரியான எக்ஸ்பென்சிவ், விலை கூடின மருந்துகள். இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் எங்களோட ஸ்ரீலங்காவில் எடுத்தால் எங்களுக்கு எல்லா ஆஸ்பத்திரிகளிலும், அதாவது ஆதார வைத்தியசாலை, அதற்கு மேற்பட்ட தரமுள்ள வைத்தியசாலை எல்லா இடங்களிலும் தோல் கிளினிக் இருக்கின்றது. நீங்கள் இதற்குரிய மருந்தை அரசாங்க வைத்தியசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த மருந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான எக்ஸ்பென்சிவ், காசு நிறைய முடியும். அதுவும் ஒரு காரணம். 4 கிழமைக்கு பரிந்துரை செய்ய 2 கிழமையில் மருந்தை நிப்பாட்டுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ரெண்டாங்கள பொருளாதார நிலைமை நிச்சயமா. அதனால் நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் தோல் கிளினிக்கில் இதற்குரிய சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நல்ல ஒரு விஷயத்தை டாக்டர் சொல்லிக்கிறாங்க. எனவே நீங்கள் இந்த நோய் ஏற்படுகின்ற போது அதனுடைய ஆரம்ப அறிகுறிய ஒரு கடியாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வைத்தியரை நாடி அவருடைய ஆலோசனைப்படி ஒரு குறிப்பிட்ட கால மருந்துகளை பாவித்து அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கப்பட்டால் நினைக்கிறேன் ஒரு தோல் வைத்திய நிபுணரை நாடுவது மிக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டாக்டர்? ஆமாம், நிச்சயமா. எனவே இவ்வாறான பிரச்சனைகள் வரும் முன்னர் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நோய் ஒன்று வந்துவிட்டால் நிச்சயமாக அது மற்றவருக்கு பரவக்கூடிய ஒரு தொற்றாகவும் இது இருக்கிறது என்பதையும் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே என்னிலிருந்து இன்னொருவருக்கு இந்த நோய் பரவாமல் பாதுகாத்துக் கொள்வதும் உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே போல் டாக்டர், இந்த வட்டக்கடி இருப்பவர்கள் வந்து சவர்க்காரம் பயன்படுத்தலாமா? சவர்க்காரம் பயன்படுத்துவதால் இந்த வட்டக்கடியுடைய தாக்கம் அதிகரிக்குமா? இல்லை, அவர்கள் சவர்க்காரம் பாவிக்கலாம். ஆனால் அவர்கள் தனக்கென்று ஒரு சவர்க்காரத்தை பாவிப்பது சிறந்ததா. வீட்டில் என்ன நாங்கள் சில நேரம் ஒரு சவுக்காரத்தை வச்சு எல்லாரும் போடுவோம். அப்படி இல்லாமல் உங்களுக்குரிய அறிகுறிகள், இதற்குரிய வட்டக்கடிக்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், அப்படியான உங்களுக்கு ஐயம் இருந்தால், நீங்கள் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு சவுக்காரத்தை பாவித்து கொள்ளலாம். அது எந்த சவுக்காரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காரத்தின் தன்மை அதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அதே போல் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நாங்கள் ஆடைகளை துவைத்து போடுவது நல்லது, உலர்ந்த வெயிலில் போடுவது நல்லது, சுடுநீரில் துவைத்து, முடிந்தவர்கள் சுடுநீரில் துவைத்து போடலாம்னு சொல்லி, எப்படி இந்த வட்டக்கடி இருக்கின்ற இடங்களை வந்து நாங்கள் சுடுநீரினால் வந்து கழுவலாமா? சில அப்படியும் யோசிக்கலாம் தானே. அப்படியான தேவை இல்லையோ? அப்படி நீங்கள் சுடுநீரில் கழுவுறேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு பேர்ன் வாரலை சாதாரணமான எங்களோட உடம்புக்கு ஒன்றும் ஆகாத, உடம்பு தாங்கக்கூடிய சுடுநீரில் கழுவுறதால அதால பெரிய அதால வந்து எங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதால உங்களுக்கு நன்மை இருக்குமோன்னு சொல்ல முடியாது. அது வந்து நாங்கள் குறைஞ்ச டெம்பரேச்சர்ல தானே நாங்கள் குளிக்கிறோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு அந்த வைரஸை சாக்கொள்றதுக்கு அது உங்களுக்கு ஆக குறைஞ்சது 60 பாகை அந்த அளவுக்கு நாங்கள் உடம்பு கழுவுறதுக்கு பாவிக்கலாம். அதே போல எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமா? என்ன வகையான உணவுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்ன வகையான உணவுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், அப்படி கட்டுப்பாடு இருக்கிறதா? உணவு பொறுத்த முறையில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உணவுகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். உணவால் இந்த நோய் பரவுவதோ கூடுவதோ இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ டயபிட்டிஸ் இருக்கிறவர் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்குரிய ஆகாரத்தை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய இரத்தத்தில் பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சிருப்பதன் மூலம் நீங்கள் இந்த ஃபங்கஸ் தொற்று வந்தாலும் பரவுற தன்மையை குறைச்சி கொள்ளலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து டயபிட்டிஸ் இருக்கிறார்கள், பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுறதுக்காண்டி. மற்றபடி நீங்கள் இந்த வட்டக்கடிக்கும் ஆகாரத்துக்கும் தொடர்பு இல்லை. இது போல வேறு என்ன வகையான பங்கஸ் தொற்றுகள் அல்லது பங்கஸ் மூலமாக ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், இது போல வட்டக்கடி போன்று பாரதூரமான நோய்கள் என்ன இருக்குது டாக்டர்? இப்போ ஃபங்கஸ் எடுத்துக்கொண்டு சொன்னாமன்னு சொல்லிச்சுன்னா, வட்டக்கடியை விட பல வகையான ஃபங்கஸ்கள் ஏற்படுகின்றது. அதாவது வந்து சில ஃபங்கஸ் தோலை மட்டும் தாக்கும், சிலது வந்து உள் அவயவங்கள்லையும் ஏற்படலாம். அதாவது வந்து இப்போ உதாரணமாக நுரையீரலில் ஏற்படலாம், எங்களோட ரத்தத்தில் ஃபங்கஸ் ஏற்படலாம். அது வந்து கூடுதலாக வந்து சாதாரணமான ஆட்களுக்கு ஏற்படுவது வந்து மிகவும் குறைவு. ஆனால் இந்த வட்டக்கடி வந்து ஒரு சுவதேகிக்கும், அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவருக்கெல்லாம் ஏற்படலாம். ஆனால் அந்த பாரதூரமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது எங்களோட உள் அவயவங்களை தாக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூடுதலாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தோருக்கும் அப்படியானவர்களுக்கு தான் கூடுதலாக ஏற்படும்.
அதனால தான் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து இன்று நாங்கள் வட்டக்கடை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். மற்றொரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இப்போது எங்கே பார்த்தாலும் குறிப்பாக இந்த யுவதிகள் அதிகமாக இந்த ப்ளீச்சிங் க்ரீம் பயன்படுத்துகின்ற பாவனை என்று இப்போது அதிகமாக சர்வசாதாரணமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த க்ரீம், அதாவது ப்ளீச்சிங் க்ரீமை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெளிவுபடுத்தல் வேண்டும். இப்போ தற்போது வந்து ஒரு நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு அன்றாட எங்களோட கிளினிக் ப்ராக்டிஸ், நாங்கள் கிளினிக்கில் அதாவது நோயாளிகளை பார்க்கும்போது இப்போ நாங்கள் ஒரு 10 நோயாளியை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதில் நாங்கள் ஒரு 3-4 பேர் வந்து இந்த அதாவது வந்து தோலை வெள்ளையாக்கும் நோக்கத்துடன் பாவித்த பொருட்களினால் ஏற்பட்ட பக்க விளைவுகளின் நோடு வருபவர்களைத்தான் நாங்கள் ஒரு அதிகமாக சந்திக்கின்றோம். இப்போ வந்து கூடுதலாக இளம் வயதினர் மட்டுமென்று கூற முடியாது, சிறிது வயது கூடினவர்களும் குறிப்பாக பெண்கள் மட்டுமன்றில்லை, ஆனால் கூடுதலானோர் பெண்கள், ஆண்களும் இந்த அதாவது வந்து தோலை வெள்ளையாக்கும் நோக்கத்துடன் அந்த பொருட்களின் பாவனை வந்து இப்போது மிகவும் கூடுதலாக அதிகரித்துள்ளது. அதை நிறைய பேர் பாவிக்கின்றார்கள். இவன் பாடசாலைக்கு செல்லும் சிறுமிகள் கூட அதை பாவிக்கின்றார்கள். ஒன்று வந்து அது இலகுவாக கிடைக்கின்றது, ஒன்று வந்து சாதாரண காஸ்மெட்டிக் ஷாப்ஸ் கடைகளில் கிடைக்கின்றது, குறைந்த விலையில் கிடைக்கின்றது. அடுத்தது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கி கொள்ள முடியும். மற்றது வந்து அதற்குரிய விளம்பரங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாக்கள் அதுகளில் வந்து மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன. அதுக்கு நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம்னு சொல்லுவோம். அதனால் ஏமாற்றப்படுகின்றோம். அது மட்டுமில்லை, அவர்கள் வந்து ஒரு கிழமையில் இந்த தோல் இப்படி நிறமாக இருந்தது, இப்படி வருது, படங்கள்லாம் போடுறாங்க. 2 படங்களை போட்டோன்னே அதாவது வந்து இளம் வயதினர் அதுக்கு ஏமாற்றப்பட்டு அவற்றை வாங்கி அதை பாவித்து கொள்கின்றார்கள். அதை அவர்கள் பாவிக்க தொடங்கும் போது உண்மையில் அவர்கள் தோள்களில் வந்து தோல் வந்து மாற்றமடையும், ஃபேராக வரும். அவற்றை நார்மல் கம்ப்ளெக்ஷன் பார்க்க ஃபேராக வரும். என்னென்னா அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிற பொருட்கள் வந்து உதாரணமாக நான் சொல்ல போனேன் என்று சொன்னால் ஒன்று வந்து ஸ்டீராய்டு. நான் முதல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லையும் கதைச்சினான் ஸ்டீராய்டு. இப்போ ஸ்டீராய்டின் பக்க விளைவு ஒன்று வந்து தோலை லைட் ஆக்கும். என்ற கலரை நான் இப்போ ஒரு வருத்தத்துக்கு பூசினாலும் அந்த இடத்துல வருத்தம் இல்லாத இடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு பூசிக்கொண்டு வரைக்கும் என்ற கலர் லைட் ஆகும். அப்போ ஸ்டீராய்டின் பக்க விளைவை அந்த பக்க விளைவை பாவிக்கணும் முகத்தை, அதாவது தோலை வந்து பிரைட் ஆக்குறதுக்கு. அப்போ இதை நாங்கள் தொடக்கத்துக்கு பாவிச்சொண்டு போயிட்டு கொஞ்சம் நிப்பாட்டினா திருப்பி நாங்கள் கருப்போம், திருப்பி எங்களோட பழையன்றதுக்கு வருவோம். அப்போ அதால் வந்து நீங்கள் இதை பாவிக்க தொடங்கினதுக்கு பிறகு அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறீங்க. தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பாவிக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்போ தொடர்ந்து இதை நீங்கள் பாவிக்கும் போது எங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அப்போ நீங்கள் இப்போ இந்த வைட்டனிங் க்ரீம்ஸில் வந்து நீங்கள் பார்த்தா பொதுவாக மிகவும் கலக்கப்படும் ஒரு பதார்த்தம் வந்து ஸ்டீராய்டு. அதை விட இந்த பார உலோகங்கள், மேர்க்கரி, ஈயம், அப்படியான உலோகங்கள், மேர்க்கரி, ஈயம் இந்த லெட்ன்னு சொல்கிற அதுகள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றது. இப்போ அதுகள் எல்லாம் சேர்க்கப்படும் போது அதுகளை நாங்கள் நீண்ட காலத்துக்கு பாவிக்கும் போது எங்கள் உடம்பில் அது சேர்ந்து தோலில் மட்டுமல்ல, அவை வந்து எங்களோட உள் அவயவங்களையும், சாதாரணமாக நரம்பு தொகுதி, எங்களோட கிட்னி, அதாவது வந்து சிறுநீர் தொகுதி, நரம்பு தொகுதி போன்ற பல தொகுதிகளையும் பாதிக்கும். அதை விட இன்னொரு பதார்த்தம் வந்து ஹைட்ரோக்யூனோன் என்ற ஒரு பதார்த்தமும் இதில் சேர்க்கின்றார்கள். இவைகளெல்லாம் தொடக்கத்துக்கு நீங்கள் விரும்பின விளைவை கொடுத்தாலும் இவை தொடர்ந்து பாவிக்கும் போது மிகவும் பாரதூரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் ஸ்டீராய்டு எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால், ஸ்டீராய்டை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கும் போது ஒன்று வந்து தோல் நிறமாகும், அதோடு வந்து உங்களுக்கு
அந்த ஸ்டீராய்டு இண்டியூட் ஆக்னி என்று சொல்லி முகப்பருட்கள், அதாவது வந்து முகத்தில் குட்டி குட்டி குட்டியான பருட்கள் ஏற்படும். இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். எங்களோட தோலில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நாங்கள் முதல் கதைச்ச மாதிரி வட்டக்கடி ஏற்படும். அந்த வட்டக்கடி வந்து நாங்கள் இந்த ஸ்டீராய்டு உள்ள இந்த வைட்டனிங் கிரீமை போடைக்குள்ள வந்து பரவி கொண்டே போகும். நாங்கள் சில பேரை பார்த்துருக்குறோம். அப்போ வந்து அவைக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து உடம்பு முழுக்க பரவி. மற்றது வந்து ஸ்ட்ரெச் மார்க், நிகழ்ச்சி அடையக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க். இப்போ நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுறேன்னு சொல்லி சொன்னால், அந்த இந்த படத்தில் அந்த ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஒரு இளம் வயதிட்ட அந்த உடம்பை காட்டி இருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து உண்மையில வந்து டீனியாக்கு ஸ்டீராய்டு உள்ள க்ரீமை பாவிச்சபடியா, அந்த டீனியா இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்டீராய்டு உள்ள க்ரீமை பாவிச்சபடியா அவருக்கு இவ்வளவு ஸ்ட்ரெச் மார்க் வந்திருக்குன்னு பாருங்கோ. அதாவது வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க் அந்த தோல் வந்து ஸ்ட்ரெச் பண்ணப்பட்டு அந்த சிவப்பா, கமக்கட்டு, கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதியில எல்லாம் இதெல்லாம் ப்ளீச்சிங் கிரீம் பயன்படுத்தப்பட்ட எஃபெக்ட் பாதிப்புன்னு சொல்லி இவர் வந்து ப்ளீச்சிங் பாவிக்கல. உண்மையில இவர் வந்து வட்டக்கடி இருக்கேக்குள்ள ஸ்டீராய்டு உள்ள க்ரீமை பாவிச்சார். அப்ப அதால வந்து அவருக்கு ஸ்டீராய்டுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் இதுல வந்திருக்கு அவருக்கு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நீங்கள் வைட்டனிங் க்ரீமை பாவிக்கலையும் இது மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம். அந்த அளவு பாரதூரமான பிரச்சனை வரும். சில பேர் வந்து முகத்துக்கு மட்டும் பாவிப்பார்கள், சிலர் வந்து உடம்பு எல்லாத்துக்கும் பாவிப்பார்கள். மற்றும் சில பேர் வந்து இப்போது அவர்களுடைய நிகங்கள் எல்லாம் ஒரேஞ்ச் கலராக மாறி வருகின்றார்கள். மற்றது வந்து அவர்களுடைய கால் பகுதிகள் வந்து மற்ற பகுதிகள் எல்லாம் அவர் கலர் குறைஞ்சி வந்தாலும் அவர்களுடைய அந்த அந்த ஸ்பெஷலாக அந்த காலில் கையில் இந்த மடிப்புள்ள பகுதிகள் வந்து கருப்படைஞ்சு வருகிறார்கள். கூடுதலாக நிகம் வந்து ஒரேஞ்ச் ஆகி வருகின்றார்கள். இப்போ ഇതിൻ്റെ வந்து ഇതിൻ്റെ காலப்போக்கில் நீங்கள் நீண்ட காலம் பாவிக்கேக்கில் ஏற்படுகிற பக்க விளைவுகளை பற்றி எங்களுக்குமே இன்னும் சில பேர் பற்றி சரியாக தெரியாது. ஆராய்ச்சிகளில் இனித்தான் ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. எனவே நாங்கள் இப்படியான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா அது மூலமாக ஒரு பக்க விளைவு ஏற்பட்டு அதன் மூலமாக நாங்கள் கஷ்டப்படுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். டாக்டர், சில நேரங்களில் இந்த சன் ப்ரொடக்ஷன் அல்லது சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சருமத்துக்கு சில வகையான சன் ப்ரொடக்ஷன் கிரீம்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது பொருத்தமானதா டாக்டர்? விசேஷமாக நாங்கள் இப்போ எங்களுடைய நாட்டில் வந்து சூரிய வெளிச்சம் கூடின நாடு என்றபடியாக நாங்கள் எங்களை முகத்துக்கு சன்ஸ்க்ரீன் பாவிப்பது சிறந்தது. பாவிச்சால் நல்லா ஸ்கின்னை பாதுகாக்கும். அதாவது வந்து சூரிய வெளிச்சத்திலிருந்து நாங்கள் அன்றாடம் வெளியில் போய் விரைக்கில் வந்து சூரிய கதிர்களின் தாக்கத்துக்கு எங்களோட தோல் உட்படும். இப்போ நாங்கள் சன்ஸ்க்ரீனை பாவிப்பதன் மூலம் அந்த பாதிப்பிலிருந்து எங்களோட சருமத்தை பாவித்து கொள்ளலாம். உதாரணமாக வந்து இப்போ எங்களோட ஸ்கின்னில் வந்து கூடுதலாக இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து ஒரு மிகவும் சாதாரணமான பொதுவாக பிரச்சனையாக காணப்படுகின்றது. எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு பல்வேறு வகையான பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வருது. அப்போ அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து அளவுக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் எங்களோட தோலில் படுறது. அப்போ அதில் இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கும் நாங்கள் வந்து இந்த சன்ஸ்க்ரீனை பாவித்து கொள்ளலாம். மற்றபடி நாங்கள் அன்றாடம் வெயிலில் புகைகளை வந்து எங்களோட தோலில் வயசாகும் போது ஏற்படும் மாற்றங்களான, அதாவது வந்து சின்ன சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ், அந்த ட்ரிங்கிள்ஸ் அதுகள் எல்லாம் ஏற்படுத்துவதையும் நாங்கள் ஒழுங்காக இந்த சன்ஸ்க்ரீனை பாவிப்பதன் மூலம் தாமதப்படுத்தி கொள்ள முடியும். சில கேட்கலாம், அப்போ நாங்கள் வெள்ளையறதுக்கு வேறு வழியே இல்லையா டாக்டர்? அது ஆரோக்கியமான வழிமுறைகள் எதுவும் இருக்கிறதா, அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறதான்னு சில கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒன்று வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு அந்த மத்தியதர கோட்டுக்கு கிட்டத்தான் இருக்கிறோம். அதாவது வந்து எங்களோட நாட்டில் வந்து சரியான வெப்பம் கூடின நாடு. அதற்காக வேண்டி எங்களோட தோலை வந்து எங்களோட வெப்பத்திலிருந்து சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாப்பதற்காண்டித்தான் இயற்கையாக எங்களோட தோலில் வந்து மெலனின் கூடுதலாக காணப்படுகிறது. அதனால தான் நாங்கள் ப்ரௌன் கலராக இருக்கிறோம். ரெண்டாவது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அது எங்களுக்கு ஒரு பொருத்தமானது. எங்களோட தோலில் வந்து சூரிய வெளிச்சத்தில் அளவுக்கு அதிகமான சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அது தேவை. அப்போ நாங்கள் வந்து இதை வெள்ளையாக்குவதன் மூலம் வந்து வேறு பல நோய்களுக்கெல்லாம் உதாரணமாக இப்போ
கூடுதலாக வெள்ளத்தோல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்கின் கேன்சர் வருது. ஏன்னா அவைய தோலில் வந்து மெலனின் இல்லை, அதாலே அவைக்கு கூட ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்புகள் கூட இருக்குது. எங்களுக்கு வர்றையில் இல்லை, ஆனால் சரியான குறைவு. ஒன்று வந்து ஸ்கின் கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வரலாம். மற்றது வந்து இப்படி பொருத்தமில்லாத அதாவது வந்து தோலுக்கு பொருத்தமில்லாத இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து தான் இதால் இருக்குது, அதால் பக்க விளைவு வரலாம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ தோலுக்கு உகந்த பொருட்கள் இருக்கின்றன. அதாவது வந்து எங்களோட தோலுக்கு பாதுகாப்பான எங்களோட தோலுக்கு நாங்கள் பாவித்து பாதுகாப்பாக நாங்கள் எங்களோட தோலை ஓரளவிற்கு பாதுகாக்கக்கூடிய பிரைட் ஆக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொருட்கள் இருக்கின்றது. அவற்றை பற்றி நீங்கள் அதை வாங்கி பாவிப்பதற்கு மூலம் அதை ஆராய்ந்து இல்லாட்டி அதற்குரிய வைத்திய ஆலோசனையை பெற்று பொருத்தமானவற்றை வாங்கி பாவிப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தோலை பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது பொருத்தமான பொருட்களை பாவிப்பதன் மூலம் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் இருந்து உங்களோட தோலை அழகாக பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல் நான் நினைக்கிறேன் டாக்டர், பொதுவாக இப்போது தோலை பொறுத்த மட்டிலே தோலில் பிரச்சனை ஒன்று ஏற்படுவதாக இருந்தாலும் முகத்தை பொறுத்த அளவில் ஒரு தரமான உற்பத்தியை நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது சென்ற பின்பு தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போது பாடசாலை படிக்கின்ற காலங்களில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நினைக்கிறேன் அப்படியான ஒரு உற்பத்தியை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்காது இல்லை. பொதுவாக அவர்கள் சிறியவர்கள் என்றபடியால் அவர்களுக்கு அப்படியான இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லி இப்போ வேறு இதுகளை பாவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு பெரும்பாலும் இல்லை. ஆனால் அவர்கள் சிறுவர்கள் வந்து இப்போ பாடசாலைக்கு போகும்போது கூடுதலாக வெயிலில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் ஸ்கூலில் ஈடுபடுவார்கள். கூட வெயிலில் நிற்க வேணும், ஸ்போர்ட்ஸ் டைம், ஸ்போர்ட்ஸ் மீட் டைம் வந்து அவர்களுக்கு பொருத்தமான சன்ஸ்க்ரீனை பாவித்து கொள்ள முடியும். மற்றது இப்போ கூடுதலாக அவர்கள் ஏதாவது க்ரீம் பாவிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் மாய்ஸ்சரைசர்ஸ், அவர்களுக்கு வயதுக்கேற்ற மாய்ஸ்சர், அதாவது தோலை நாங்கள் முகம் கழுவினவுடன் ஈரலிப்பாக வைத்துக் கொள்கிற மாய்ஸ்சரைசர்ஸை மிகவும் பாதுகாப்பாக பாவித்துக் கொள்ள முடியும். அதால் மாய்ஸ்சரைசர்ஸ் அவர்களுக்கு வயதுக்கு தகுந்த மாய்ஸ்சரைசர்ஸை பாவிப்பதன் மூலம் அவர்களுடைய தோள்களில் விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதை விட அவர்களுக்குரிய சன்ஸ்கிரீனையும் அவர்கள் பாவித்துக் கொள்ள முடியும். நினைக்கிறேன் கூடுதலாக அந்த ஏசியில் 2 நேரம் இருக்கிறவங்க கூட இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பாவிக்க வேண்டும். ஏர் கண்டிஷன் இருக்கும்போது ஸ்கின் ட்ரை ஆகும். அதே போல் நாங்கள் நீர் அருந்துவதன் முக்கியத்துவமாக தோல் பாதுகாப்புக்கு நீர் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது? கூடுதலாக அப்படி எல்லாருக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கின்றது. நாங்கள் தண்ணி குறைவாக குடிக்கிறதால் தான் எங்களோட தோல் ட்ரையாக இருக்கிறது என்று அதில் பெரிதாக உண்மை இல்லை. அது வந்து நீங்கள் உண்மையில் தண்ணி குடிக்க வேணும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி குடிக்க வேணும் என்றது வந்து எங்களை உடம்புக்கு அவசியமானது. ஆனால் எங்களோட ஸ்கின் ட்ரைனஸுக்கும் நாங்கள் குடிக்கிற தண்ணிக்கும் தொடர்பு இல்லை. ஆகவே முடிந்த அளவு நாங்கள் தண்ணீர் அருந்துவது நல்லது. ஆனால் அதுக்கும் தொடர்பில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல் டாக்டர், இப்போது பாடசாலை காலங்களில் இருக்கக்கூடிய கட்டளமை பருவ பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பருக்கள் ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்கலாம், அல்லது சில நேரம் அவர்கள் உளவியல் ரீதியாக கூட எனக்கு அதிகமாக ஏற்படுகிற என்ற ஒரு கவலையாக இருக்கும். எனவே இப்படியான பருக்கள் இந்த டீனேஜில் ஏற்படக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இந்த காலங்களில் எவ்வாறு அவர்கள் அதை முகத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும், அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கு டாக்டர்? அவர்களுக்கான ஆலோசனைகள் என்று எடுத்துக்கொள்ளுமானால், முதலாவது வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய தோலை வந்து அதாவது வந்து முகத்தை கழுவ வேணும். அவர்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 தடவை எல்லாம் 3 தடவை முகத்தை கழுவ வேணும். சாதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவருடைய தோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளென்சரை பாவிச்சு அவர்கள் முகத்தை கழுவி பராமரிக்க வேண்டும். முதலாவது வந்து அடுத்தது வந்து அவர்கள் வந்து இப்போ முகப்பரு ஏற்பட தொடங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் கூடுதலாக அதை அவர்களுடைய விரல்களினால் பிதுக்கி அதை உள்ளிக்கு இருக்கிற அந்த கண்டென்ஸை எடுத்து அப்படி பெரும்பாலானவர்கள் அதை அவர் இயற்கையாகவே அப்படி அவர்களுக்கு முகத்தில் ஏதாவது இருந்தால் அதை எந்த நேரம் தொட்டொன்று போன மாதிரி அதால் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அந்த இன்ஃபெக்ஷனையும் ஏற்படுத்தலாம். அடுத்து வந்து பிதுக்கி எடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் வரதால் உங்களுக்கு அதில் வந்து அந்த பிம்பிள்ஸ் மாறின பிறகு தோல் கருப்பாக மாறலாம்.
மற்றது வந்து ஸ்காரிங்கும் பள்ளங்கள் போன்ற ஸ்காரிங் ஏற்படலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ பிம்பிள்ஸ் வர தொடங்கிச்சேன்னா நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு பிம்பிள்ஸ் அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்குரிய கூடுதலாக பருவர்களுக்கு அவர்களுடைய தோல் வந்து ஒரு எண்ணத்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். அவர்கள் ஆயிலி ஸ்கின்னுக்குரிய ஒரு கிளென்சரை அவர்கள் வாங்கி அதை பாவிப்பதன் மூலம் ஆரம்பத்தில் அதை பாவித்து பார்க்கலாம். அவர்களுக்குரிய அந்த முகப்பருக்கள் வந்து கட்டுப்பாட்டில் வருகின்றதான். இப்படி கட்டுப்பாடு வரையிலே என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து ஒரு டாக்டரை ஸ்பெஷலாக ஒரு ஸ்கின் டாக்டரை நாடி அதற்குரிய தகுந்த வைத்தியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பெரும்பாலானவர்கள் இப்போ இந்த வைட்டனிங் பூசி வார அவர்களை கேட்டால் நீங்கள் ஏன் இதை போட்ட நீங்கள் இதை பாவிச்ச நீங்கள் என்று சொல்லி சொன்னால் அவ சொல்லினா டாக்டர் நான் இந்த பிம்பிள்ஸுக்கு தான் இதை வாங்கி போட்டேன் நான் சொல்லி பிம்பிள்ஸுக்கு குறைஞ்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னபடியா நான் இதை வாங்கி போட்டேன் நான் அவருக்கு இது குறைஞ்சி நல்லா போயிட்டு தான் நான் எனக்கு இது பிம்பிள்ஸை கூட்டிட்டுதுன்னு சொல்லி. அப்போ இந்த வைட்டனிங் பாவிக்கிறதால வார ஒரு பக்க விளைவுகளில் மிக முக்கியமானது ஒன்று இந்த முகப்பருவு. இல்லாததையும் கொண்டு வரும் இருக்கிற ஆக்களுக்கும் இந்த முகப்பருவை கூட்டும். அப்போ தகுந்த ஆலோசனைப்படி அந்த டாக்டர் கூறுற மாதிரி காலத்துக்கு நீங்கள் ஒழுங்காக பாவிக்க வேணும். இப்போ பிம்பிள்ஸை வந்து நாங்கள் ஓவர் நைட்டாக இப்போ ஒரு நாளில் 2 நாள் ஒரு கிழமையில 2 கிழமையில இல்லாமல் பண்ணிடலாம். பொறுமையாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மனசுக்கு பாவிக்க வேணும். அது கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு பிறகும் அதை நாங்கள் உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி சிறிது காலத்துக்கு தொடர்ந்து பாவிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நல்ல ஆலோசனையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்ளாமல் நினைக்கின்றோம். அந்த வகையில் தோலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சம்பந்தமாக மிக தெளிவான முறையில் மிக அழகான முறையில் உங்களுக்கான விளக்கங்களை வழங்கியிருந்தார் சிறப்பு தோல் விசேட வைத்தியர் டாக்டர் பிரேமினி ராஜேந்திரன் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்து கொண்டு இன்னும் ஒரு தோல் நோய் சம்பந்தமான விளக்கங்களை உங்களுக்கு அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி.